இந்த இப்போ நம்ம வந்து நெட்டு யூஸ் பண்ணாதவங்களும் இருக்காங்க. சரி ஃபோன் பண்ணிட்டு பேசுனா போதும்னு இருக்காங்க. அப்போ வந்து விலை ஏத்தையில் வந்து பாமர மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அதனால் நான் இப்போ ஏர்டெல் யூஸ் பண்ணுறேன். நாளைக்கு அவங்க பிஎஸ்என்எல் நாங்கள் கம்மியாக உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணுறோன்னு சொன்னாங்கன்னா நாங்கள் அதில் மாறிக்கிறதுக்கு தயாராக இருக்கோம். நான் ஜியோ தான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் இப்போ ரேட்டை கூட்டிட்டாங்க. அதை விட வேறு சிம்மு கம்மியாக கொடுத்தா மாறத்தான் செய்வோம். கண்டிப்பாக மாறுவோம். ஜியோ ஏர்டெல் ரீசார்ஜ் ப்ரைஸ் விலை கூட்டிட்டாங்கல்ல, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? எல்லாருக்கும் கம்ஃபர்டபுளான ப்ரைஸ் தானே அது? இல்லை, இதை விட இன்னும் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிடுவேன். ஆமாம், பிஎஸ்என்எல் மாறலாம் சொல்லிட்டு. நீ எவ்வளவு போட்டாலும் டாஸ்மார்க்கில் எவ்வளோ போட்டாலும் வாங்குறாங்கல்ல, அதே அத்தியாவசியத்துக்கு வந்துருச்சு, கண்டிப்பாக வாங்குவாங்க. மொபைல்லைன்னா என்ன ஆகும்னு தெரியலங்கிறோம். எங்களுக்கு வீட்டில் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் செல் நம்பர் வேணும். செல் நம்பர் ஏதாவது பேங்க்கில் அக்கௌண்ட் ஆகும், ரேஷன் கார்டில் பதிவாகும். இதெல்லாம் வேஸ்ட் ஆகுது நம்மளுக்கு.